விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாலுமே விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு இன்னும் 10 தொகுதிகளில் ஜெயிச்சு பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கணும். அப்படி பெரும்பான்மையை நிரூபிச்ச பிறகுதான் விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் தெரிவிச்சிருந்ததுக்கு பல அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய சப்போர்ட்டை விஜய் அவர்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. அதுல மக்கள் நீதி மய்ய தலைவரான கமல்ஹாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வென்றுள்ளது. அவரை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும். இது நம் மாநிலத்திற்கு நேரும் அவமானம். நான் பேசிக் கொண்டிருப்பது கட்சி அரசியல் அல்ல, ஓர் இந்திய குடிமகனின் கொள்கை குரல். இது தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்புக்கு மரியாதை கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரகாஷ்ராஜ் அவர்கள் விஜய்க்கு முதலமைச்சர் ஆகும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. நடிகர் விஷால் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட பெரும்பான்மை இடங்களுடன் அரசாங்கம் அமைக்க இவ்வளவு பெரிய ஆணையை பெற்ற பிறகு நமக்கு ஆளுநர் ஆட்சி அல்ல, ஒரு அரசாங்கமே தேவை. இந்த அடிப்படை உரிமைகள் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, மிகவும் சக்தி வாய்ந்த சக்தியான தமிழக மக்களுக்கும் தெரியும். அன்புள்ள விஜய், நீங்கள் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும், அமைப்பீர்கள். ஒரு வாக்காளராக நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான கரண்ட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு குமுதம் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.